என்று சொல்லப்படுகிற பெண், மறுபடி ஒரு பெண், அவளும் ரட்சிக்கப்படுகிறாள், அவளும் பெண். Sometimes God does things like that. வந்து நின்னது ஆண், ஆனால் கதவை திறந்தது, வீட்டை திறந்தது, இதயத்தை திறந்தது லீதியாளும். அதற்கு பின்னதாக குறி சொல்லுகிற ஆவியினாலே மற்றவர்களுக்கு ஆதாயம் சம்பாதித்து அடிமையாக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுமே. அத நிமித்தம் அந்த பாடுகள் உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலைகளை அசைக்கும்படியான காரியங்கள் நடந்தது தெரியும். ஜெயிலை சேர்ந்த அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு தெரியும். அவனுடைய வீட்டார் ஏற்றுக்கொண்டது தெரியும். இப்படித்தான் அந்த பிலிப்பு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த சபையை குறித்து நான் ஒன்று காரியத்தை சொல்லிவிட்டு நான் இந்த என்னுடைய தலைப்பின் கீழே வருகிறேன். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. சரியாக தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இது புரியும் என்பதற்காக முன்னுரையாக முகவுரையாக சில காரியங்களை சொல்கிறேன். இந்த பிலிப்பு பட்டணத்தார் பவுலுடைய காரியத்திலே அவனுக்கு உதவி செய்வதற்கு 2 தரம் அனுப்பினார்கள். அதை குறித்து பவுல் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்தில் பவுலே சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கலாம். 15வது வசனமும் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். நன்றாய் கவனியுங்கள். He is the founder of the church. அங்கே மாத்திரமல்ல, போன இடங்களில் எல்லாம் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தவன் பவுல். எந்த பட்டணத்துக்கு சென்றானோ அங்க நிச்சயமாக ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. உற்சாகமான வீரியம் கொண்ட சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த ஸ்தாபகனுக்கே, அதை ஸ்தாபித்தவனுக்கே வேறொரு சபையும் உடன்படவில்லை அவனுடைய மிஷனரி பயணத்திலே. இந்த சபை 2 தரம் அவனுக்கு உதவி செய்தது. இப்பொழுது அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறான். ரோம சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பவுலுக்கு உதவி காணிக்கையை அனுப்பும்படியாக பிலிப்பு பட்டணத்திலிருந்து கொஞ்சம் தொகையை சேகரித்து அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எப்பா பிரார்த்தித்து என்கிற ஒரு மனிதனுடைய கைகளிலே 2 காரியத்திற்காக அவனை அனுப்பித்தார்கள். ஒன்று, பவுலுக்கு குறைச்சலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது நோக்கம். 2வது, அந்த சிறைச்சாலையிலே அவன் அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு பலவிதமான வேதனைகளோடு கூட இருக்கிற அவனுக்கு கொஞ்சம் சேவை செய்வதற்காக கால் கைகளை கொஞ்சம் பிடித்து விட்டு மசாஜ் பண்ண வேண்டும் என்று எப்பா பிரார்த்தித்து என்கிற ஒரு நல்ல மனிதனை அனுப்பி வைத்தார்கள். அந்த மனிதன் இங்கே வந்து சேர்ந்த பின்பு காணிக்கை மாத்திரம் கொண்டு வந்ததில்லை, அவனும் வியாதியஸ்தனாக வந்து சேர்ந்தான். கவனிக்க வந்தவனை கவனிக்க வேண்டும்படியான சூழ்நிலை ஆயிற்று. மரணத்துக்கு நேராக அவன் வாழ்க்கையை கடத்தும்படியான ஒரு காரியம் வந்துவிட்டது. பவுலே பின்னதாக எழுதுகிறார், தேவன் எனக்கு இறங்கி அவனை மீண்டுமாக பத்திரமாக உங்களிடத்தில் திருப்பி வைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று எழுதும்படியாக அத்தனை வேதனைக்குள்ளாக அந்த மனிதன் கடந்து சென்ற பின்பு தான் வியாதிப்பட்டதை மற்றவர்கள் கேட்டபதினாலே கவலை கொண்டவனாக இருந்த அவனுடைய கைகளிலே ஒரு நன்றி அறிதலான கடிதத்தை எழுதி அனுப்புகிற கடிதம் தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இவைகளெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்பதை நீங்கள் பின்னதாக புரிந்து கொள்வீர்கள். It is just a thanking letter from a missionary to a church which was established because of a missionary call, having a vision for a mission. மிஷனரி ஊழியத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை, மிஷனரி ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதனை தாங்கும்படியாக அனுப்பின உபகாரத்திற்கு நன்றி அறிதலாக இன்னமும் மிஷனிலே கவலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் இது. இந்த கடிதத்திலே பவுல் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன? எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான்.
சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். யாரு யாருக்கு சொல்லணும்? நல்லா கவனிங்க. இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பவுல், சேவகர்களால் அடிக்கடி அடிக்கப்படுகிற பவுல், தான் நினைக்கும் காரியத்தை செய்யக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற பவுல், சபைக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய இடத்துல இருக்கிற சபைக்கு எழுதி உற்சாகப்படுத்தினான், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். என்னையா இது? அவங்க தான் சொல்லியிருக்கணும், பவுலே நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்களுக்காக நாங்க கவலைப்படுறோம், உங்களுக்காக கரிசனை கொள்றோம் அப்படி என்று அவர்கள் தான் சொல்லியிருக்க வேண்டும். மாறாக அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உபத்திரவங்களின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, நாளைக்கு தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுமோ அல்லது விடுதலையாக்கப்படுவேன் என்கிற ஒரு தெளிவும் இல்லாத, எதிர்காலத்தை குறித்து ஒரு காரியத்தை அறியக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருந்த பவுல், சந்தோஷமாயிருங்க, மறுபடியும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லுகிற ஒரு நல்ல தலைவனுடைய கடிதத்தை நாம் தியானிக்க போறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? அல்லேலூயா. நமக்கு இப்ப நடக்கிற சந்தோஷ பெருவிழாக்களும் பிரார்த்தனை திருவிழாக்களும் என்ன சொல்லுகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் தமிழ்நாட்டிலே வாழவில்லை. ஆனால் ஒன்று, அந்த தலைப்பை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அந்த தலைப்பை பார்த்தாலே எனக்கு புரிந்து கொள்வதில்லை. பிரார்த்தனை எப்பொழுது திருவிழாவாக மாறும் விளங்கல. ஆனா தமிழ் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விழா கொண்டாடணும் என்கிற நோக்கமாய் இருக்கிறதோ என்று நான் யோசிக்கிறேன். அல்லது சந்தோஷ பெருவிழா என்கிறார்களே, என்னையா சந்தோஷ பெருவிழா? சந்தோஷம் எப்படி வரும் என்பதை அறிந்திருக்கிறார்களோ என்று நான் இன்னமும் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கேட்கும் பாக்கியம் எனக்கு வரவில்லை. உங்களுக்கு கிடைத்திருக்கும். நான் பேச போகிற காரியமும் அதுவும் கொஞ்சம் விகற்பமாக தெரியும். ஆனால் வேதத்தை சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதை உங்களுக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இந்த மனுஷனுடைய சந்தோஷம் பொங்கி வழிகிறதுனால்தான் மற்றவர்களையும் பார்த்து சொல்லுகிறான், சந்தோஷமாயிருங்கள். நல்ல கவனி. அழும்போது தனியாக அழலாம், யாரும் ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய அழுகையை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுகிற அவர்களும் சேர்ந்து அழுவார்கள். இது உலகத்தின் நியதி. அழும்போது தனியாக அழலாம். ஒருவேளை ஒரு துக்கத்தின் நிமித்தம் அழலாம், ஒரு இழப்பின் நிமித்தம் அழலாம், அல்லது ஒரு வியாதி நிமித்தம் அழலாம், அல்லது ஒரு ஏமாற்றத்தின் நிமித்தம் அழலாம். எப்படியோ அழுதால் கூட அழுகிறதுக்கு நம்ம ஊரை பொறுத்த மட்டும் நிச்சயமாக ஆட்கள் சேர்வார்கள். நான் தூத்துக்குடி பட்டணத்தில் வளர்ந்தவன். எனக்கு தூத்துக்குடியில நடந்த ஒரு காரியம் இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. அதை நான் சொல்வேன் என்றால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வாலிப பெண்ணுக்கு திருமணம் பார்த்திருந்தார்கள். திருமணம் பார்த்திருந்த அவள் தமிழ்நாட்டின் முறைப்படி தன்னுடைய வீட்டை முற்றத்தை பெருக்கி அதில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுகிறதற்கு அவள் ஆயத்தமானவள். அவள் என்ன யோசித்தாலே தெரியவில்லை. திடீரென்று கையில இருக்கிற விளக்கு மாற்றை கீழே போட்டுவிட்டு அழ ஆரம்பித்தாள். அங்கே வந்த தாய் அவளை பார்த்து, ஐயோ என் பிள்ளாய் அழுகிறாயே என்று சொல்லி, என் மக்களே என்று சொல்லி அவள் கூட உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அவள் அழுததை பார்த்தன பக்கத்து வீட்டில் இருக்க அக்காமாரெல்லாம் வந்தார்கள். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். மீண்டும் சுற்றி இருந்தவர்கள் வந்தார்கள். எல்லாரும் ஓ என்று அழுதார்கள். அங்கே இருந்த ஆண்களும் இவர்கள்லாம் அழுகிறத பார்த்து ஏதோ பெருசா நடந்து போச்சுன்னு சொல்லி அவர்களும் அழுதார்கள். அந்த வழியாக வந்த ஒரு புத்திசாலி மனுஷன் ஒருவனை பிடித்து கேட்டான், எதுக்குப்பா அழுகிறேன்னா, தெரியாது அவளும் தான் நான் அழுதேன் என்று கடைசியாக ஒவ்வொருவரையா தட்டி எடுத்து கேட்டால் அந்த பிள்ளை கூனி குறுகி போயிருந்தாள். அவள் என்ன யோசித்திருக்கிறாள், எனக்கு திருமணமாகும், எனக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விட்டால் எனக்கு மருந்து கொடுக்க தெரியாது, நான் என்ன செய்வேன் நினைத்து அழுது விட்டாள். இதை பார்த்து ஒரு பெரிய கூட்டமே அழ ஆரம்பித்து விட்டது. இது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கலாச்சாரம். ஒருத்தர் அழுதா வேற வழியில் மாரடிச்சு அழுகிறதுக்கு கூலி கொடுத்தாது அழ வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஆனா நல்லா கவனிங்க, சந்தோஷமா இருக்கிறத நீ தனியா கொண்டாட முடியாது. அழுகிறது நீ தனியா அழலாம். சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா தனியா சிரிச்சின்னா நிச்சயமா உன்னை மென்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அழுகிறது வேணா தனியா அழுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அழுகிறது வேணா தனியா அழுங்க. ஆனா சந்தோஷமா இருந்தா யாரோடாவது ஷேர் பண்ணிதான். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார்.
நான் தோஷமாய் இருக்காதபடி இன்னொருவரை